ஹாய் எல்லாருக்கும். இன்றைக்கி நான் கார்ன் சூப் தான் பண்ண போகிறேன். அதுக்கு என்னெல்லாம் எடுத்திருக்கேன்னா, ஒரு கப் கார்ன் எடுத்திருக்கேன், ஒரு வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். இதை ரஃபாக சாப் பண்ணிக்க போகிறேன். ஒரு 2 இல்லாட்டி 3 பல் பூண்டை ஸ்லைஸ் பண்ணிக்க போகிறேன். இதை தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் பட்டர், சும்மா இதில் ஒரே ஒரு பீஸ் பட்டர் தான் ஆட் பண்ண போகிறேன். அப்புறம் கொஞ்சமாக மிளகுத்தூள். அப்புறம் இது என்னென்னா, இது மேகி க்யூப்ஸுங்க, வெஜிடேரியன் மேகி க்யூப்ஸு. இது பாயில் பண்ணி கிரைண்ட் பண்ணதுக்கப்புறம் ஆட் பண்ண போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டேன். இவ்வளோ தான், ஒரு சின்ன துண்டு தான் பட்டர் போட போகிறேன். பட்டர் போட்டதை சிம்மில் வச்சுருங்க, அது கருகிடும். அது சீக்கிரம். இது கூட ரஃப்பாக சாப் பண்ணியிருக்கிற பூண்டும் வெங்காயமும் ஆட் பண்ண போகிறேன். இதை போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்க போகிறேன். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் லைட்டாக தான் இந்த ஒரு கார்னை சேர்த்துக்கிட்டேன். இந்த கார்னை ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வதக்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக சால்ட் சேர்த்து தண்ணி விட்டு ஒரு 2-3 விசில் வச்சிட்டோம். இப்போ இதை 3 விசில் விட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது ஆறினதுக்கப்புறம் மிக்சர் ஜாரில் போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போ இதை ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துட்டேன். இது நல்லாவே ஸ்டெயின் பண்ணி எடுத்துருவோம். இதை கிளியராக இப்போது ஸ்டெயின் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதை ஸ்டவ் மேலே வச்சுக்குவோம். ஸ்டவ் மேலே வச்சுட்டு ஹையில் வச்சுட்டு இதில் கொஞ்சம் பாலும் பெப்பர் பவுடர் சும்மா ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும்தான் போடுறதில்ல. வேணும்னா அவங்க எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிப்பாங்க. அப்புறம் அதை நல்லா கலக்கி விட்டுருங்க. அது கூட இந்த மேகி க்யூபை ஒரு பாதி மட்டும்தான் போட போகிறோம். அது கூட இது நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் இது கொதிக்க விட்டால் போதும். அப்புறம் நான் சர்வ் பண்ணி காட்டுறேன். அவ்வளோதாங்க, கார்ன் சூப் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் என்னுடைய வீடியோ பார்க்கலாம். நீங்கள் என் வீடியோவில் அதிகமான ஆயில் இருக்காது, எதுவுமே மசாலா இருக்காது.